அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அதன் உள்ளே சென்றாலே எல்லா பொருட்களையும் வாங்கி வந்துவிட முடியும். சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கான இடங்கள் இருந்தன. எடை பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் பலவிதமான தராசுகள் வைக்கப்பட்டிருந்த கடைக்கு முன்பு மனிதன் தன்னுடைய எடையை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இயந்திரமும் வைக்கப்பட்டிருந்தது. 3 பிள்ளைகளுக்கு தாயான சாந்தி அந்த இயந்திரத்தில் ஏறி நின்று தன்னுடைய எடையை பார்த்தாள். சுற்றி நின்ற பிள்ளைகளும் கணவனும் அதை பார்த்தார்கள். மூத்த மகள் அதை பார்த்தவுடன், என்னம்மா, நீங்கள் 70 கிலோ இருக்கிறீர்கள், இது ரொம்ப அதிகமல்லையா என்றாள். அதற்கு சாந்தி, இல்லை இல்லை, நான் 10 சென்டிமீட்டர் உயரம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்றாள். நம்மில் பலர் இன்று உண்மையை ஒத்துக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறோம். ஆண்கள் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ளாமல் அது ஏதோ துரதிர்ஷ்டமான ஒரு தவறு என்று கூறுவார்கள். ஆபாசமான படங்களை மாடர்ன் ஆர்ட் என்று சொல்லுகிறார்கள். சமுதாயத்தில் ஒழுக்க நெறி குறைந்து கொண்டு போவதை யாரும் பாவம் என்று சொல்வதில்லை. அதை புதிய கலாச்சாரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய சுத்தமான அளவுகோல்களால் நாம் அளக்கப்படும் பொழுது அசுத்தமானவர்களாகவும் குறைவுள்ளவர்களாகவும் காணப்படுகிறோம். பரிசுத்தமான தேவனுடைய கண்களுக்கு எந்த வகையிலும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. மனிதனை பார்த்து கொண்டிருக்கும் கடவுள் மனிதனை குறித்து சொல்வது என்ன? அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதி என்பது மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் பாவியான மனிதனுக்கு தேவனுடைய பரிசுத்தம் இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் மனிதனுடைய பெருமையெனும் பாவத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ள அவன் மறுக்கிறான். மனிதன் தன்னைத்தான் அளந்து கொள்வது என்றைக்கும் தவறாகவே இருக்கும். கடவுளுடைய அளவுகோலின்படி மனிதனின் வாழ்க்கை குறைவுபட்டு காணப்படுகிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால் சம்பாதிக்க முடியாத பரிசுத்தத்தை இயேசு தருகிறார். சிலுவை மரணத்தின் கொடூரம் தேவன் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அந்த அளவு நாம் பாவத்தை வெறுக்கிறோமா? நமது வாழ்க்கையில் குறைபடும் காரியங்களை சரி செய்யும்படி இயேசுவை தேடிவர ஆயத்தமாக இருப்போமா?